முதலமைச்சர் இந்தியாவினுடைய இறையாண்மை சாவரின், இந்தியாவினுடைய இறையியல் கோட்பாடு, அரசியல் அமைப்பு கோட்பாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 14(25) வழங்கிய சமத்துவ உரிமைகளுக்கு எதிராக சர்வாதிகார அடிப்படையில் ஒரு மத பின்னணியோடு ஒரு முதல்வர் பேசுகிறார் என்றால் சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தினுடைய கடுமையான மொழிகள் மிக கடுமையான பதட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் வாழும் மத சிறுபான்மையான முஸ்லிம்களை தாண்டி அனைவர்களுக்கும் ஒரு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, சிலருக்கு புரியும் மொழியில தான் நாம் பதிலளிப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதாவது 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இவரை பின்பற்றி நாடு முழுவதும் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து வைத்த யோகியினால் அநியாயமாக ஏழைகளின் வீடுகள் தகர்க்கப்படுகிறது. புல்டோசர் பாபா என்று அழைக்கப்படுகிற இந்த கொடூரமான ஒரு சித்தாந்தம் புல்டோசர் செயல்களுக்கு நியாயப்படுத்தக்கூடிய முதல்வராக யோகி மாறியிருக்கிறார். யோகியினுடைய இந்த கூற்றை நான் தடுக்கவில்லை, நீங்கள் தடுக்கவில்லை, நாம் யாரும் கண்டனம் தெரிவிப்போமோ இல்லையோ, உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. யோகி செய்வது சரியில்லை, இது மனித விரோதங்களுக்கு எதிரானது, மனித சமமின்மையை உருவாக்குகிறது, இது எந்த விதத்திலும் சரியில்லை அப்படிங்கிறத தான் உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்த போதும் கூட உத்தரப்பிரதேசத்தினுடைய கடும் போக்குவாத தீவிர தன்மை கொண்ட முதலமைச்சராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் நான் செய்வது நியாயம்தான்பா அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, 100 ஹிந்து இருக்கிற இடத்துல ஒரே ஒரு முஸ்லீம் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் 100 முஸ்லீம் இருக்கிற இடத்துல 50 ஹிந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது. கலவரங்களுக்கு கலவரங்களின் மூலம்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவர் ஒரு முதலமைச்சரா இல்லைன்னா இவருக்கு வேறு என்ன பேர் வைக்கலாமா அப்படின்ட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்கள் கொடூரமானதாக இருக்கிறது. தோழர்களே, குற்றவாளி குற்ற வழக்கில் என தீர்ப்பளிக்கப்பட்டவர், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்காக ஒருவருடைய வீட்டையோ அவருடைய ப்ராப்பர்ட்டியோ எந்த விஷயத்திலும் இடிப்பது சட்டத்திற்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய நிலையில், அதாவது நீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய அனைத்து கதவுகளுக்கும் கடைசி எல்லை, நீதியை பெறுவது. அந்த நீதிமன்றத்தினுடைய வாக்கியங்களுக்கும் நீதிக்கும் அரசியலமைப்பினுடைய அடிப்படை மாண்புகளுக்கும் ஊறு விளைக்கிற மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுறாருன்னா, இந்த நாட்டில் சட்டம், அரசியல் அமைப்பு, நீதிமன்றங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. அதாவது 2017ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்திட்டத்தில் போராடிய பல முஸ்லிம்களை இவர்கள் பெரிய போர்டை வச்சு அவர்கள் வீடுகளை தரமட்டமாக்கிய காட்சியை பார்த்தோம். சிறுபான்மையினர்கள் குற்றவாளியாக முஸ்லிம்களாக இருந்தால் புல்டோசர் பாபா இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தி அரசாங்கத்தின் மூலமாக அவர் செய்தார். இவர் என்ன சொல்றாருன்னா, 2017 நான் வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எவ்வளோ கலவரத்தில் ஈடுபட்டாங்க, இப்போ நான் வந்த பிறகு எந்த கலவரத்தில் ஈடுபட்டானோ அதே கலவரத்தில் நான் அவர்களை ஒடுக்கியிருக்கேன் அப்படின்ட்டு இந்து மக்கள்கிட்ட பேசுகிறார். இந்நிலையில தான் உத்தரப்பிரதேச அரசை உச்ச நீதிமன்றம் கடுமையாக தண்டித்திருக்கிறது அல்லது சாடி இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் பேட்டி கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை நாம் அவருடைய இதிலே பார்க்கலாம். அவர் ஹிந்தியில் கொடுத்திருக்கிறார், ANI தமிழிலே இங்கிலீஷில் அந்த செய்தி வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீதியின் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நீதி அவர்களுக்கு செய்திருக்கிறது. இதுதான் ஒரு முதலமைச்சருடைய பேட்டி. இது சரியான விஷயம்தான். ஆனால் சட்டத்தையும் நீதியும் கையில் எடுத்தவர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். மோடி யோகி சொல்கிறார், அவர்களுக்கு எந்த மொழியில் புரிந்து கொள்வார்களோ அந்த மொழியில் விளக்க வேண்டும். யாரேனும் ஒருத்தர் தீவிரமான வன்முறையுடன் எங்களை தாக்கும் நோக்கில் எங்கள் முன் வந்து நின்றால்
நாங்களும் வன்முறை மூலம்தான் பதிலளிக்க முடியும். எப்படி? ஒரு ஜனநாயக முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க வன்முறையில தான் பதிலளிப்போம். ரொம்ப சிறப்பு சார். இந்தியாவை என்ன அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. வன்முறைக்கு வன்முறை தீர்வுன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் பேசுறாருன்னா ஏஎன்ஏல எவ்வளவு கொடூரமாக நாடு போயிட்டு இருக்கு பாருங்க. மறுபடி வாசிக்கிறேன். ஒருவர் தீவிரமான வன்முறையுடன் எங்களை தாக்கும் நோக்கில் எங்கள் முன் வந்து நின்றால் நாங்களும் வன்முறையை கையில் எடுப்போம். வன்முறை மூலம்தான் பதிலளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுராவில் நடந்து வரும் சர்ச்சைகள் குறித்து பேசிய திரு ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச அரசு மதுரா விஷயத்துல நீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடிக்கிறது. இல்லாவிட்டால் அங்கு ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கும். நான் ஏன் மதுரா விஷயத்தை எழுப்பக்கூடாது? மதுரா கிருஷ்ணர் பிறந்த இடம். சரி. ரெண்டாவது சொல்றாரு, சம்பல் பகுதியில் சமீபத்தில் கோழி பண்டிகையில நாங்க மசூதியை இழுத்து மூடணும். 52 வாரம் நீங்க தொழுவுறீங்க, ஒரு நாள் நீங்க தொழுகாம போனா என்ன, உங்களுக்கு என்ன கேடு? ஆகவே மசூதியை இழுத்து மூடணும். இது என்ன தப்பு? காவல்துறை அதிகாரிகள் பேசியது சில சர்ச்சை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேசுற இது குறித்து மறுபடியும் அவர் சொல்றாரு, உத்தரப்பிரதேச அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான் பணியாற்றுகிறது. இந்துக்களின் மீது, வழிபாட்டு தலங்களின் மீது முஸ்லிம்கள் மசூதிகளை எழுப்பியுள்ளார்கள். இவர் என்னமோ பெரிய ஆய்வாளர் மாதிரி. இது தவறு இல்லையா? அவர்களின் கொள்கைகளுக்கு முரண் இல்லையா? இஸ்லாமிய அறிஞராக மாறி போயிட்டார். சொல்லிட்டு சொல்றாரு, சம்பல் பகுதிகளில் 64 வழிபாட்டு தலங்களின் மீது மசூதிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் 54 நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆக மசூதிகளை தகர்க்க போறோம். அப்படிதானே அர்த்தம்? 64 மசூதிகளை கீழே கோயில் இருக்கு, 54 கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? 54 நாங்க தரைமட்டமாக ஆக்க போறோம். ஆட்சியை விட்டு இறங்கினாலும் வன்முறை தான் நாங்கள் செய்கிறோம். ஆட்சியில் இருக்கும்போதே ஒரு முதலமைச்சர் வன்முறைக்கு பதில் வன்முறை தான் சொல்லும்போது, நாளை பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆட்சியில் இல்லைவென்றால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்லலை, நீங்களே பார்த்து கொள்ளுங்க. சம்பலில் இருந்து அது மட்டும் இல்லாமல் அங்கு அனைவரும் அவர்களின் மதத்தை பின்பற்ற சுதந்திரம் இருக்கிறது. மசூதிகளை எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் எழுப்புங்கள், ஆனால் முஸ்லீம் மத கோட்பாடுகளிலிருந்து நீங்கள் விலகிறீர்கள். இப்போது அவர் இஸ்லாமிய அறிஞராக மாறிட்டார். என்ன மத கோட்பாடுன்னு அவரே விளக்கம் கொடுக்கிறார் யோகி ஆதித்யநாத். முஸ்லீம் மத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வீடு இருந்தாலோ, அது ஒரு இந்து வீடாக இருந்தால், கோயில் கட்டப்பட்டிருந்தால், அந்த இடத்தில் வழிபாடு செய்தால் அதை கடவுள் ஏற்க மாட்டார். யார்? இவர் சொல்றார், அல்லாஹ் ஏற்க மாட்டார். ஆகவே நீங்கள் உருவாக்கி உள்ளீர்கள், கோயிலை இடித்து மசூதியை உருவாக்கி உள்ளீர்கள். உங்கள் செயல் இஸ்லாத்துக்கு எதிரானது. அதனால் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிறோம். முதலமைச்சர் பேசுறார். ஐயா, நாடு எங்க போயிட்டு இருக்கு? 64 மசூதிகளை, நாடு முழுவதும் 36,000 மசூதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இந்து அமைப்புகள். சட்டத்தின்படியும் கடவுளின் பேரும் சத்தியம் எடுத்திருக்கிற இந்தியாவில் 25 கோடி மக்கள் வாழுகிற ஒரு பெரும் மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு, வன்முறைக்கு பதில் வன்முறை தான். இதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி இந்துக்கள் அடக்கினால, இப்போ அடக்கிப்பார் கேட்கிறார். வன்முறைக்கு பதில் வன்முறை தான். 64 மசூதிகளை கண்டுபிடிச்சிருவோம். 64 54 கண்டுபிடிச்சிட்டோம். நீ ஏன் கெட்டியிருக்க? அதை தகர்ப்போம். சரியா? பள்ளிவாசலை இழுத்து மூடுவோம். 52 வாரம் தொடருங்க, ஒரு வாரம் நீ லீவ் விட்டுப்போம். புல்டோசரெல்லாம் நாங்கள் இடிப்போம். அதுதான் நியாயம் தீர்க்கிறது. நீ முஸ்லீமாக இருந்தால் எனக்கு என்ன இருக்கு? எங்கள் மீது கை வைத்தால் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நான் கொண்டு வர சட்டத்தை சிஏ ஏற்றுக்கொள். போராடினால் உன் பேரை நெரோட்டை எழுதி வச்சு வீட்டை காலி பண்ணிடுவோம். இது முதலமைச்சர் பேசுகிறார். வன்முறைக்கு பதில் வன்முறை தான். எப்படி? அவர்களுக்கு புரியும் மொழியில் நாங்கள் பதில் தருவோம். அந்த செய்தி ஆங்கிலத்தில் என்ன வந்திருக்கு? அவர்களுக்கு என்ன மொழியில பதில் சொன்னா சரியா இருக்குமோ அதே மாதிரி நாங்க செய்வோம். புல்டோசரை கொண்டு வீட்டை அடிப்போம். அவன் போராடக்கூடாது, அடங்கி வாழணும், ஒடுங்கி வாழணும். இது இந்துக்களுடைய நாடு. இந்த நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறத, வன்முறைக்கு பதில் வன்முறை தான். இது லோக்கல் மாஃபியா தாதாலாம் சொல்லலை, ரவுடி கும்பல் சொல்லலை. இந்தியாவில் பெரிய மாநிலமான கலாச்சார பின்னணி கொண்ட, வருங்காலத்தில் தேசிய அளவில் இவரை நாட்டின் உயர்ந்த பிரதமராக கொண்டு வருவதற்கும் முயற்சி நடக்கிறதாம் இந்த சமாதான அஹிம்சாவாதிய. எப்படி நாடு எங்க போது பாருங்க. இதுதான் காந்தி கண்ட கனவா? அஹிம்சையும் சத்தியமும் விட்டு கொடுத்தலும்
மத நல்லிணக்கமும் இருக்கணும் ஒருவருக்கொருவர். இந்த நல்ல நாளில் இப்படிப்பட்ட முதலமைச்சர்களும் வன்முறைவாதிகளும் அரசியல் தலைவராக மாறி வன்முறைக்கு பதில் வன்முறை தான். 2017 முன்னாடி இந்துக்களை நீங்கள் அடிச்சிங்க, இப்போ ஆட்சி வந்துச்சுன்னா உங்களை அடிப்பேன். 64 மசூதியை கண்டுபிடிச்சிட்டேன், 54 காலி பண்ண போகிறேன், உனக்கு உன் மொழியில தான் பதில் சொல்வேன்னு வன்முறை முழுவதும் ஆதரிக்கும் ஆதித்யநாத் உங்கள் பார்வைக்கு விட்டுறோம். இதுதான் இந்தியாவோட நிலைமைங்க. இதனால் நீங்கள் தொடர்ந்து இதையே செய்ய முடியும்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுடைய கவலை. இந்தியா ஒரு புளூரிஸ்டிக் ஐடென்டிட்டி, பன்முகத்தன்மை, கலாச்சாரம் கொண்டது. சப்பாத்தி இருக்கும், ரைஸ் இருக்கும் இல்லையா, தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், குளிர் இருக்கும், வெயில் இருக்கும், ஒட்டகப்பால் இருக்கும், பசும்பால் இருக்கும், பசுமை இருக்கும், வறட்சி இருக்கும், வயல்வெளிகள் இருக்கும், சஹாரா பாலைவனங்கள் இருக்குங்க, தார் பாலைவனங்கள் எல்லாம் சேர்ந்தது, ராஜஸ்தான் பாலைவனங்கள். எல்லா கலாச்சாரத்தையும் நாசமாக்கி ஒருத்துவ கலாச்சாரத்திற்கு அமைதியின்மை ஏற்படுத்தி மக்களிடத்திலே ஒரு பேரினவாத போரியல் யுக்தியையும் வன்முறையும் வெறுப்பையும் சிரத்தையும் கொண்டு வருகிற இந்திய அரசியலமைப்பின் பால் சத்தியம் செய்து பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது வெட்கக்கேடு, வேதனைக்கு இருக்கிறது. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருடைய தத்துவம் வேறு. வன்முறைக்கு பதில் வன்முறையா? ஒரு சமூகத்தை நான் இழிவாக்குவேன், அப்படித்தான் செய்வேன். நீதிமன்றத்தையும் நான் கேட்க மாட்டேன், அரசியலமைப்பையும் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் செய்வேன். இதுதான் இந்த நாட்டினுடைய தலையீடியா? இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? நம்மை போன்ற சாமானியர்கள் கையில் எதுவும் இல்லை. செய்தியாளராக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இதுதான் இந்த நாட்டின் தலையீடி, இதுதான் இந்த நாட்டின் தலைவிதி, இதுதான் உண்மை. இந்த உண்மைக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? அதுக்கு பதில் இல்லை, பொறுமை மிகப்பெரிய பதிலாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.